வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து 12 முட்டை வச்சா 12 பொரிச்சிருக்குது. பார்த்துங்க, கோழி வெள்ளி சுற்றின நாய் தூக்கிட்டு ஓடு. இந்த கோழி பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் வந்து வெளியே சுற்றின நாய் வந்து தூக்கிட்டு போயிடும். அதனால் நான் கோழி வந்து அப்படியே முடிச்சுட்டு 12 குச்சி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இன்னொரு குஞ்சு 2 குஞ்சு இருந்தது. அது வந்து எலி வந்து கடித்து எடுத்து போயிடுச்சு. எலி வந்து அந்த கோழி கூண்டுக்குள்ளே ஈஸியாக போயிடுது. அதனால் கோழி வந்து முடிக்கிட்டு இந்த கோழி ரோட்டுக்கே போகுது. நாய் தொல்லை அதிகனால வந்து இந்த சின்ன கோழி குஞ்சை பராமரிக்கிறது பெரிய விஷயம். அதனால தான் நான் முடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கோழி இருந்தால் போக மாட்டேங்குது, அப்படியே முடிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் தோட்டத்தில் வந்து நடந்துட்டுருக்குது. இந்த நிகழ்வுகள் கோழி குஞ்சு அப்படியே போக மாட்டேன் அப்படியே நின்றுக்குது பாருங்க. அந்த பக்கம் கோழி முடிக்காச்சு, இந்த பக்கம் வந்து பம்பச்செட்டு ஓடி நின்றுருக்குது. அரசாணிக்காய் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் பிடுங்கலை பாருங்க. இன்றைக்கி வந்து இதுதான் எங்கள் தோட்டத்தில் 2-3 கெஸ்ட்டு வந்தனால இந்த கார் அப்படியே நின்றுக்குது. அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரே ஒரு நாய் மட்டும் அங்கே நின்றுக்குது. அந்த நாய் வந்து அடங்காது, என்னை பார்த்தானா அதுக்குன்னு ஓடுது. பட் இந்த கிணத்து மேட்டில் தான் புறா வந்து இன்றைக்கி புறா கூண்டு இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணல. அது இந்த ஒரு பெரிய சேவல் வந்து அடங்கவே அடங்காது. அதுவும் அந்த பந்தக்கம் போயிட்டுருக்குது பாருங்க. வேறு அந்த பக்கம் 2 கோழி. இந்த கோழி வெளியே சுற்றுனா நாய் வந்து தூக்கிட்டு போகுது. ஏன்னா நிறைய கோழி வந்து நாய் வந்து கவிட்டு போயிடுச்சனால நான் கோழி முடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் பார்த்து கன்னிமாரான் கோழி அப்படியே இன்னைக்கு வந்து அமைதியாக இருக்குது. பெரிய சவுக்கு மரம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குது. கோழி வரும் சேவல் வந்து போகாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. அதாவது ரோஸ் செடி அப்படியே எல்லாம் துவைச்சி முடிச்சிட்டாங்க. தண்ணி 4 மணிக்கு மேலே தான் இங்கே மறுபடியும் கிணத்துலேருந்து ஓப்பன் பண்ணி விடணும். இந்த முன்பக்க கேட்டு இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் அந்த நாட்டு நாய் வந்து என்னை பார்த்தானு முறைக்குது. பாருங்க, அந்த நாட்டு நாய் அப்படியே அமைதியாக இருக்குது. என்னை பார்த்தா முறைக்குது பாருங்க. கடிச்சு வச்சிடும். தோட்டத்துக்கு பின்பக்கம் ஒரு வழி சந்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை போட்டுருக்குறோம். அந்த பக்கமாக புளிய மரம் இருக்குது. பாக்கி இடமெல்லாம் சும்மா தான் இருக்குது. தோட்டத்துக்கு பின்பக்கம் இந்த வாழை மரம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா புளி மரம் தான். புளி வந்து நிறைய இருக்குது. நாங்கள் வந்து அளவாக 5-6 புளி மட்டும் அடிச்சுக்குவோம். ஏன்னா புளி மரத்தில் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால அடிக்க முடியறதில்ல. இன்றைக்கி வந்து ஒரு ஆள் புளி மரம் ஏறோன்னா 1000 1500 கேட்பாங்க. அதனால் வேணுன்னா அடிச்சுக்குவோம், இல்லைன்னா அப்படி விட்டுருவோம். பாரு, பெரிய தென்னை மரம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாரு. அந்த பக்கம் தென்னை மரம் புளி மரம் அப்படி தான் இருக்குது. பாக்கி இடமெல்லாம் காலியாக இருக்குது. இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஏதோ சோளங்கீது போட்டு விடணும். அப்படியே வராங்க. அதே வழியை வந்த வழியிலே வந்தால் இந்த பக்கம் இருக்கிற வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்குறேங்க. அதெல்லாம் வாடகைக்கு இருக்கிற ஆளுங்க. கெஸ்ட்டு அங்கே அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இப்படி வந்தீங்கன்னா எங்கள் ராக்கி அமைதியாக இருக்குது. இங்கே ராக்கிக்கான அந்த கூண்டில் இருக்குது. என்ன பார்த்தோன்னே மேலே தாவுது பாருங்க. அப்படியே வரோங்க எங்கள் வீட்டுக்குள்ளே கேட்டுக்கு வந்தோன்னே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு செடி போட்டிருப்பாங்க.
அது அப்படியே வந்துட்டுருக்குது. அது வந்து மல்லி செடி, கொத்துமல்லி இது பூரா கொத்துமல்லி தான். நீ பிடுங்கணும். இன்றைக்கி இப்படித்தான் எங்கள் வீட்டில் நிகழ்வு நடந்துட்டுருக்குது. கிளைமேட் கொஞ்சம் பேடாக்கிறனால வெயிலே இல்லை. மறுபடியும் வீட்டுக்கு வெளியில் வந்தால் கெஸ்ட்டுகளோட கார் நின்றுட்டுருக்குது. கெஸ்ட்டுக்கு அந்த பக்கம் சாப்பிட்டுக்கிறனால நான் இந்த பக்கம் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். இந்த கேட்டோட இந்த வீட்டோட முன்பக்க கேட். இது வாழை மரம். இது பெரிய மரங்க, நெல்கு நல்லா இருக்குது.